மென்டலி நான் எப்போ தெரிஞ்சுக்கிறது நான் வந்து ரெடி டு கெட் மேரிட்? ஸோ அதாவது வந்து ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஏன்னா ஒன் உங்களுக்கு யாருன்னு தெரியாது, இல்லை தெரிஞ்சவங்க. பட் தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே ஒன் ரூஃப்குள்ள இருக்கும்போது அவங்களோட என்டையர் பிஹேவியர் டிரெக்டா நீங்க ஃபேஸ் பண்ணணும். உங்களோட என்டையர் பிஹேவியரையும் அவங்க டிரெக்டா இது வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் ரெண்டு பேருக்கும் காமன். ஸோ அப்படி இருக்கும்போது அக்செப்டன்ஸ்ன்றது ஒன்று. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்க நம்ம கூட வந்து லைஃப் லாங் ட்ராவல் பண்ண போறாங்க. இது லிவ்னாகவும் இருக்கலாம், இல்லை நீங்க வந்து மேரேஜ் ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கலாம். நான் வந்து இந்த டைம்ல தான் எந்திரிப்பேன்னா அவங்க வேற டைம்ல எந்திரிக்கலாம். நான் இந்த ஃபுட் தான் சாப்பிடுவேனா அவங்க வேற ஃபுட் சாப்பிடலாம். சைக்கிளே மாறும். அண்ட் செகண்ட் திங் வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் திங்னா உங்க ரெண்டு பேரோட கம்யூனிகேஷன் ட்ரஸ்ட் வர்த்தியா, அதே நேரத்தில் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். உங்க ரெண்டு பேரோட கம்யூனிகேஷன் ஃபால்சி கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது. அந்த ஸ்பேஸ் நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க உங்களுக்கு கொடுக்கணும். இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சில இடத்துல வந்து கார்னர் பண்ணுவாங்க. ஒரு சில ஃபீமேல்ஸையும் சரி மேல்ஸையும் சரி, இவன் என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறா, இல்லை இவன் என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறான் அப்படின்னு. ஆனா அந்த ஸ்பேஸை நம்ம கொடுக்கலங்கிறத அந்த இதை நமக்கு அந்த அவேர்னஸ் வரவே வராது.